வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். மகாவிஷ்ணு ஏதோ யூடியூப்பில் ஓரமாக பேசிகிட்டு இருந்தவன் இப்போ நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசி பிரபலமாயிட்டான். முதல்ல அரசு பள்ளிகளில் எப்படி இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு, தன்னம்பிக்கை ஊட்டும் சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தியிருக்காங்க. அது எப்படி விசாரிக்காமல் யாரும் கெஸ்ட்டு வராங்க, நன்கொடை கொடுக்குறாங்கன்னா யார் வேணாலும் கொடுத்தாலும் என்ன வேணாலும் பேசலாங்கிற ரீதியில் இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் முன்ஜென்ம பாவத்தினால தான் இப்போ எல்லாம் இந்த மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு பேசியிருக்கு. இது எவ்வளோ பெரிய மோசமான எண்ணம். இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரியாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கை கால் சரியாக இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, அதை விட முக்கியம் இந்த மன வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகள்லாம் இருந்தால் அவங்களாம் பாவம் செஞ்சுருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்லாம் கூட நிறைய பேர் நினச்சிருக்காங்க. கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன், கற்பழிப்பு பண்ணுறவன்லாம் கை கால் நல்லா இருக்கும். அவனுங்களாம் எந்த ரீதியில் முன்ஜென்மம் இருக்குது. இது மகா மடத்தனமான எண்ணம். இது எப்படி தைரியமாக அவன் வெளில பேசுனான்னு தெரியல. இந்த மகாவிஷ்ணுவை பற்றி ஆராய்ஞ்சு பார்த்தா இவனே 10வது வரைக்கும் தான் அதிகபட்சம் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ விஜய் டிவி இதில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி நடத்தி அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அங்கங்கே ஸ்கூல்லலாம் தன்னம்பிக்கை பயிற்சின்னு சொல்லிட்டு கூட்டத்தை நடத்தி 50,000 1 லட்சம் டொனேஷன் கொடுத்து பேர் வாங்கிட்டு இருந்திருக்கான். இப்போ வாயை கொடுத்து தலைவர் மாட்டியிருக்காப்புல. இந்த தைரியமாக அந்த மாற்றுத்திறனாளி கேள்வி கேட்டார் பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் தான் புகார் கொடுத்து இப்போ 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணி இப்போ கைது பண்ணியிருக்காங்க. ஊருக்கு நன்கொடை வருதுன்னா எந்த வகையில் வருது, யார் என்ன செய்கிறா, அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துட்டு வாங்கணும். அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான் கூப்பிட்டு வச்சு இந்த மீட்டிங் நடத்தி அது இப்போ பெரும் சர்ச்சையாக போய் அந்த மாற்றுத்திறனாளி கேள்வி கேட்டுமே அவரை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு பார்த்துருக்காங்க. அவர் விடாமல் போட்டதுனால தான் எப்படி பிள்ளைங்க மனசில் இந்த மாதிரிலாம் தீய எண்ணங்களை விதைக்கிறீங்க. முதல்ல இந்த முன்ஜென்மம் பாவ புண்ணியங்கிறத விட இப்போ என்ன பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். முன்ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அது பிறந்தது யார் காரணம், இப்படி கேட்டுக்கிட்டே போகலாம் கேள்வி. நமக்கு உரிய வர எண்ணங்கள்லாம் நம்மளை கேட்டால் வருது. இது கவுண்டமணி படத்தில் இளநீ பாப்பில் அப்போ ஒருத்தன் கேட்பான், அந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பாப்புல. அப்போ ஒருத்தன் கேட்பான் பார்த்து, 2 இளநீ 5 ரூபான்னு வித்தில, அதான் உனக்கு கையில் கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்டா இளநீ 5 ரூபா விற்றவனுக்கே கஷ்டம்னா கொள்ளை அடிக்கிறவன், அரசியல்வாதி, ஊர் மக்களை பணத்தை அட்டையை போடுறவனுக்குலாம் என்னடா வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி நல்லா இருக்கவெல்லாம் நல்லா செஞ்சவங்க, கை கால் நல்லா இல்லாதவங்களாம் பாவம் பண்ணவங்கன்னு சொல்கிறது மிக மிக கொடுமையான உணர்வை தூண்டுற ஒரு எண்ணம். நான்பெயில் உள்ள போட்டு வைக்கணும். அப்போ தான் இனிமேல் இந்த மாதிரி பொது வெளியில் பேசாமல் இருப்பாங்க. இப்போ மகாவிஷ்ணு ஜெயிலில் இருக்காரு. இது எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமா புண்ணியமா வெளில வந்துன்னா கேட்கணும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.